என்னதாங்க நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல? அதுவும் குறிப்பா மதுரையில, நம்ம திருப்பரங்குன்றம் பகுதியில இந்த பிரச்சனை நேத்து ஆரம்பிச்சதா, முந்தா நேத்து ஆரம்பிச்சதா, இல்ல போன வாரம் ஆரம்பிச்சதா, போன மாசம் ஆரம்பிச்சதா, நம்ம ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் தெரியுது. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கான தீர்ப்பும் அந்த நேரத்துல குடுத்திருந்தாங்க. அத ஒத்துக்கிட்டவங்க பல பேர், ஒத்துக்காதவங்க சில பேர். அத தொடர்ந்து இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும், அதோட மொத்த வரலாறையும் இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். சோ திருப்பரங்குன்றம் பகுதியில் நடக்கிற பிரச்சனையை பத்தியும், அதுக்கான தீர்வு பத்தியும், ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அதோட வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் தான் பிரவீன். வெல்கம் டு குட்டி டைனோசர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அந்த மலையிலையும் குன்றுலையும் இருந்திருக்குன்னா, சமணர்கள் அப்படின்றவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சமணர்கள் அந்த மலைப்பகுதியில காசி விஸ்வநாதர் சிவன் கோயில் அப்படின்றத ஒண்ணு மலையிலேயே செதுக்கி உருவாக்கி இருக்காங்க. அப்படி ஒரு சிவன் கோயிலும் சமண படுக்கைகளும் 2000 வருடங்களுக்கு முன்னான வரலாற்று சான்றுகளும் அந்த மலையில இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, நம்ம அறுபடை வீடுகளிலும் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சிக்கந்தர் கோவிலை பற்றிய தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். சிக்கந்தர் கோவில் தாங்க வருது. ஏன்னா நாங்க ஒண்ணுமா பழகிட்டோங்க. நான் இங்க இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறேன்னா இங்க வாபர் சுவாமி, வாபர் மசூதியை பார்க்காம நான் போறது இல்லைங்க. என் கண்ணு முன்னாடி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உடம்பு சரியில்லைனா கூட இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம மசூதிக்கு போயிட்டு அல்லாஹ் உதனதுக்கு அப்புறமா மந்திரிச்சிட்டு வருவாங்க. நாங்க அண்ணன் தம்பியை பழகிட்டு இருக்கோங்க. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது தமிழ்நாட்டுல இப்படி ஒண்ணு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம நடந்துட்டு இருக்குங்க. இதை பத்தி யோசிக்கும் போது கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு திருவிழாலையும் முஸ்லீம் திருவிழாவா இருக்கட்டும், இந்து திருவிழாவா இருக்கட்டும், இப்போ நீங்க எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இப்போ நான் அழகர் கோயில் திருவிழாவா இருக்கட்டும், அங்க முஸ்லீம் குழந்தைங்க அழகா வேடம் போட்டுட்டு வருவாங்க. மீனாட்சி மாதிரியும், சிவன் மாதிரியும், முருகன் மாதிரியும் பாக்குறது கண்ணு குளிர்ச்சியா. பழனிக்கு நீங்க பாத யாத்திரை போறீங்களா, காவடி எடுத்துட்டு போறீங்களா, இங்க திருத்தணிக்கு நீங்க பாத யாத்திரை போறீங்களா, போற வழி எல்லாமே தைப்பூசத்துக்கும் முக்கியமான நாட்களுக்கும் முஸ்லிம் நண்பர்கள் நின்று தயிர், மோர், ஜூஸ் என்ன வேணுமோ கொடுப்பாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. இவ்வளவு நடந்துட்டு இவ்வளவு ஒற்றுமையா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அங்க மண்டை வெடிக்குது. இதை பத்தின தகவலுக்கு வருவோம். சுல்தான் ஆட்சியாளர்கள் வடக்கு பக்கம் இந்தியாவுல ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது தெற்கு பக்கமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்க. மதுரையில திருப்பரங்குன்றம்ன்ற பகுதியை ஆக்கிரமிச்சாங்க. ரொம்ப பெரிய இடம்லாம் ஆக்கிரமிக்கல, ஒரு சிறு குறிப்பிட்ட இடம் மட்டும் ஆக்கிரமிச்சாங்க. ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அங்க ஆட்சியாளராக இருந்தவர் பேர் தான் சிக்கந்தர். இந்த சிக்கந்தர் இங்க வந்து குறுநில மன்னனா இங்க இருந்தாரு. இவர் ரிப்போர்ட் பண்றது, வரி கட்டுறது எல்லாமே நார்த் சைட்ல இருக்கிறவங்க கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நான் இனிமே உங்களுக்கு வரி கட்ட மாட்டேன், இந்த இடத்த நானே தனியா ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அவர் தனியா ஒரு மன்னர் ஆயிட்டாரு. ரொம்ப நீண்ட காலமும் இல்லை, ரொம்ப பெரிய இடமும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா விஜயநகர பேரரசு மன்னர்கள் மதுரையிலயும் அந்த பக்கம் படையெடுத்து வரும் பொழுது இங்கேயும் வந்தாங்க, போரிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. சிக்கந்தர் மன்னர் இறந்துட்டாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாம் கேட்டதன் பெயரில் சுல்தான் அவர் ஒரு மன்னர் அப்படின்ற ஒரு மரியாதைக்காகவும் அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டணும் அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டாங்க. விஜயநகர பேரரசு மலையில அந்த இடத்துல நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு சமாதி எழுப்பி கொடுத்துட்டாங்க. அதை வந்து கொஞ்ச நாள் முன்ன போக 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 கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணி ஒரு பெரிய தர்காவா மாத்திட்டாங்க. எல்லாரும் அதை வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க, நமாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் வந்து இந்த சிக்கந்தர் தர்கா கோவில் உருவாக்கப்பட்டது. இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 2024 டிசம்பர் மாசம் சந்தன காப்பு திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழாவை எல்லா மசூதிகளிலும், எல்லா பள்ளி வசதிகளிலும், எல்லா தர்காவிலையும் நடத்துவாங்க. 1ஆம் தேதி கொடி ஏற்றுவாங்க. ஜனவரி 17ஆம் தேதி இதுக்கான திருவிழா நடந்தது. 2025 ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்தது இந்த திருவிழா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சனிக்கிழமை இரவுல ஆடும் கோழியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை பலியிடுறதுக்கு. அதுக்கு அவங்க முறைப்படி கந்தூரி பூஜை அப்படின்னு சொல்றாங்க. அது செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த சில இந்து முன்னணி அமைப்புகள், இல்ல இது திருப்பரங்குன்றம் சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் இருக்கிற இடம், இங்க இந்த மலையில அதெல்லாம் பலியிடக்கூடாது, உயிர் பலி எதுவும் இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்க கிட்டயும் முறையிட்டு இருக்காங்க. நேரா போயிட்டு போலீஸ்லயும் முறையிட்டு இருக்காங்க. அதனால போலீஸ் உடனே வந்து அதை பலியிடுறது அப்பத்திக்கு தடுத்து நிறுத்திட்டு அந்த பிரச்சனையை அப்பத்திக்கு தனித்தனியா அமுச்சு விட்டாங்க. அந்த நேரத்துல எந்த ஒரு உயிரும் பலி போகல. ஆடும் சரி, மனித உயிர்களும் சரி பலி போகல. கொஞ்சம் பேர் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டதா சொல்றாங்க, இல்ல அங்கேயே சமைச்சு நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டதா சொல்றாங்க. இதை பார்த்து கோபமான சில இந்து முன்னணி அமைப்புகள், நாங்க போயிட்டு போராட போறோம், இது தப்பு, நீங்க அரெஸ்ட் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அப்போ அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஒரு ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்டது, இந்துவா முஸ்லிமான்ற ஒரு போட்டி வந்துடும், இதனால தேவையில்லாத பகை உருவாயிடும், இதெல்லாம் தேவையில்லாத பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஆயிடும்ன்றதுனால அந்த போராட்டத்தை தவிர்க்கதான் பார்த்தாங்க. அதனால அதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் நீ பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சில பேர் ஒரு 100 100க்கு மேலானவங்க வந்து போராடிட்டு
இங்க கொஞ்சம் சின்னதா ஒரு கலவரம் ஒண்ணு உண்டாக இருந்துச்சு. அதுக்காக 144 தடை உத்தரவு போட்டாங்க. ஜனவரி, பிப்ரவரி அந்த மாசத்துல. 144 தடை உத்தரவுனா எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் யூசுவலா 4 பேருக்கு மேல கூட்டம் கூடக்கூடாது. போலீஸ்க்கு தான் முழு அதிகாரம். யாரும் வெளியே வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருன்ற பட்சத்துக்கு தடியடி நடத்தலாம், கண்ணீர் புகைண்டு வீசலாம், நீர் பாய்ச்சி அடிக்கலாம். இந்த மாதிரி சில கட்டுக்கோப்பா வைக்கிறதுக்கான ஒரு உத்தரவு தான் 144 தடை உத்தரவு. அது போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துச்சு, கோர்ட்டு கேஸ் கொடுத்துச்சு. அப்படியே போக 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 கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. நடுவில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ ரீசெண்டா என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி வந்தது. அந்த கார்த்திகை தீபம் அப்போ திருப்பரங்குன்றம் மலையில நாங்க தீபம் ஏத்தணும் அப்படின்னு சில பேர் கோரிக்கை வச்சு கோர்ட்ல கேஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல படி தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா, நீங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல்னா, என்ன பிரச்சனைனா, அந்த தர்கா இருக்கிற இடமும் சக்கேந்தர் தர்கா இருக்கிற இடமும் தீபம் ஏற்றும் இடமும் ஒரு 50ல இருந்து 60, 70 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் இருக்கு. 50ல இருந்து 70 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் இருக்கு. இதனால அரசாங்கமும் போலீஸும் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல இப்போதைக்கு இதை ஏத்த வேண்டாம், ஏத்துனா ஏதாச்சும் சின்னதா பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இப்போதைக்கு அதை ஏத்த வேண்டாம்னு ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க. பட் வந்தவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு பொதுமக்கள் கிட்டையும் அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கிட்டையும் தெளிவா சொல்லியிருக்கணும். அது போலீஸ் சரிவர முறையா அவங்களுக்கு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, தெரிவிக்கல. அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இல்ல அரசாங்கம் இதுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு, இருந்தாலும் அரசாங்கம் அதை அமல்படுத்த வேண்டாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், தேவையில்லாத சண்டை வரும், வன்முறை வரும், நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேரால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால 10 பேர் இருந்தாங்க, 100 பேர் ஆனாங்க. அங்க ஒரு பெரிய கலவரம் ஆச்சு. இருக்கிற பக்கத்துல இருக்க எல்லா கடைகளும் மூடிட்டு எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கோயில் கிட்ட போராடினாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் போராட முடியுமோ அங்கெல்லாம் போராடினாங்க. போலீஸ் எவ்வளவு முடிஞ்சோ அவங்கள வெளியே அமுச்சு பார்த்தாங்க. பட் அந்த பிரச்சனை பெருசாக 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 அது ஒரு கலவரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க 144 தடை உத்தரவு போய்கிட்டு இருக்கு. இதுதான் நடந்தது அங்க. சோ என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ற நம்ம சில அரசியல் ரீதியா ஒத்து பார்க்கும் போதும் பொதுவா ஒத்து பார்க்கும் போதும் நமக்கு தெளிவா தெரியுது, இந்த இந்து முஸ்லிம் பிரச்சனை எல்லாம் நடக்கிறதே ஒன்லி இந்தியாவுல நார்த் சைட்ல மட்டும்தான். ஏன் அதை பச்சையான நார்த் சைட்ல மட்டும்தான் சொல்றேன்னா, எல்லாருக்குமே தெளிவா தெரியும், நார்த் சைடு போயிட்டோம்னா எந்த ஸ்டேட்லயுமே இந்து முஸ்லீம் ஒன்னா இருந்ததும் கிடையாது. இருந்தாங்கன்னா அவங்களை பிரிச்சு விடுறதே சில சங்கத்துக்கு வேலையா போய்கிட்டு இருக்கு. அதே பிரச்சனைய இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, இங்க யாருமே இந்துவாணி முஸ்லிமானி தனியாரு தனியா போவான்னு யாருமே சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை, யாரும் வேறுமைப்படுத்தி பார்த்தது கூட இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு முஸ்லீம் ஆளோ ஒரு இந்து ஆளோ இல்லாம யார் வீட்டு ஃபங்க்ஷனும் நடக்காது. ஒவ்வொரு கோவில் திருவிழாலையும் ஒரு இந்து கோயிலோ சரி, ஒரு முஸ்லீம் கோவிலா இருந்தாலும் சரி, அங்க போகாத இந்து ஆளும் முஸ்லீம் ஆளும் கண்டிப்பா கிடையாது. நீங்க மத நல்லிணக்கத்துக்கு பெருசா ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, எல்லாருக்குமே ஐயப்பன் கோயில் தெரியும். கோவிலுக்கு போற ஒவ்வொருத்தரும் அந்த வாபர் சுவாமிக்கு போயிட்டு, அதாவது மாலை போட்டு விரதம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க தன்னோட இந்து சுவாமியை கும்பிடுறதுக்குன்னா, அந்த இடத்துல போயிட்டு இன்னொரு சாமி ஏன் கும்பிடணும்? ஏன்னா அது ஒரு மத நல்லிணக்கமா நாங்க நினைக்கிறோம். அந்த சாமி வேற இந்த சாமி வேறன்னு நினைக்கல. எல்லா சாமியும் ஒண்ணுதான். முஸ்லிம் சாமி ஒண்ணுதான், கிறிஸ்டின் சாமி ஒண்ணுதான், இந்து சாமியும் ஒண்ணுதான். நாங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். இதை சில சதிகாரர்கள் பிரிக்க நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா எலெக்ஷன் வரும்போது இதை பிரிக்க நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பாயிடுது. எலெக்ஷன் வரும்போது இந்த பிரச்சனை நடக்கவும் தான் ரொம்ப யோசிக்க வைக்குது அரசியல் ரீதியா. சில கட்சிகள், குறிப்பிட்ட சில கட்சிகள், இதுல நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, அதுக்கான காரணம் நிறைய இருக்கு. என்னால அவங்க அடிலாம் தாங்க முடியாது. பல பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடந்தோம். யூடியூப்ல எந்த ஒரு யூடியூபருமே இது ஃபுல்லா ஒரு வீடியோ போடணும்னு யோசிக்கவும் இல்லை, போடவும் இல்லை. ஏன்னு தெரியல. நான் வேற அவசரப்பட்டு பேசிட்டேன். எனக்கு ஏதாச்சும் பின்னாடி ஆப்பு கீப்பு வைப்பாங்களான்னு தெரியல. புதுசு ஆர்வ கோளாறுல பேசிட்டேன். ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. நான் பகிரங்கமா இங்கேயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மக்களே, அரசாங்கமே, கட்சிகளே, கடைசி நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது எனக்கு புதுசா தெரியுது. தமிழ்நாட்டு மக்களே, திருப்பரங்குன்றம் மக்களே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம யாருமே வேற்றுமையா வேறுபாடா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததும் கிடையாது, பழகுனதும் கிடையாது. சோ ஒற்றுமையா இருங்க. எவன் குழப்பி விட்டாலும், எதை சொல்லி கிளப்பி விட்டாலும் நீங்க கோவப்படாதீங்க. அதோ பாருங்க பாய், ராமலிங்கம் தேவையில்லாம நம்ம மசூதி பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொன்னாலும் சரி, பாரு மணிகண்டா, அங்க அன்சர் பாய் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாரு, நம்ம கோயிலை பத்தி தப்பு தப்பா பேசுறாருன்னு எவனாச்சும் சொன்னாலும், சொல்றவன் யாருன்றத முதல்ல பாருங்க. அவன் கண்டிப்பா மக்களோட மக்கள் கிடையாது. அவன் ஒரு அரசியல்வாதியா இருக்கணும், இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்றவனா இருக்கணும், இல்லைன்னா ஒரு சங்கமா இருக்கணும்,
அந்த சங்கத்துக்கு சப்போர்ட் பண்றவனா இருக்கணும். அவன் ஏத்தி விட்டான்ட்டு நீங்க ஏறிடாதீங்க. நம்ம ஊரும் தாங்காது, நம்ம உறவும் தாங்காது. இது நீடிக்க வேண்டியது எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா இப்பதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு அவங்களுக்கு நம்ம காமிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ஒன்னா இருங்க, ஒற்றுமையா இருங்க. பிரச்சனையை நம்ம சமாளிச்சுக்கலாம். பிரச்சனை வராதுன்னு ஒரு ஊரும் கிடையாது, உறவும் கிடையாது, குடும்பமும் கிடையாது. 2 பேர் இருக்கிற குடும்பத்துல கூட பிரச்சனை வரும். இது ஏகப்பட்ட கோடி பேர் இருக்கிற குடும்பம் தமிழ்நாடு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். நம்மள மொழியில வேறுபாடு பார்க்கறாங்க, நம்மள மீனவ சமுதாயத்துல வேறுபாடு பார்க்கறாங்க, தமிழ்நாட்டையே ஒட்டு மொத்தமா வேறுபாடு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்மளும் நமக்குள்ள வேறுபாடு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளும் நல்லா இருக்க முடியாது, நம்ம நாடும் நல்லா இருக்க முடியாது, நம்ம தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் நீடித்து நிலைக்காது. ஸோ அதுக்காக ஒன்னா இருங்க, ஒத்துமையா இருங்க. பிரச்சனை வந்தா அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. வன்முறையால இல்ல, உறவு முறையால. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இது குட்டி டைனோசர்.